ஸோ ஹாய் மக்களே, உங்கள் கணேஷ். This is living here. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கான மெயின் ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறோம். ஸோ வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி நேற்று வந்து நம்ம எக்ஸ்பர்டட் கட் ஆஃப் வீடியோ சொல்லியிருந்தோம். இதில் வந்து நாங்கள் நீ உங்கள் சேனலில் எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன்? 52 53, குறிப்பாக 53.5. ஸோ நான் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு சொல்லியிருந்தேன். மினிமம் கட் ஆஃப் வந்து நான் 55 சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 2லேருந்து 2.5 வரைக்கும் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து நான் வந்து 59 வரைக்கும் சொல்லியிருந்தேன். மினிமம் கட் ஆஃப் 55 ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஸோ மினிமம் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது எவ்வளோ சொல்லியிருந்தேன் நீ? 53. ஸோ சேம் அந்த 52.53.5 இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது ஓபிசிக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பிஓ மெயின்ஸுக்கு வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ரொம்ப முக்கியமான மைக் போட்டிருக்கோம். ஸோ பிஓ மெயின்ஸ்க்கு வந்து எவ்வளோ நாள் இருக்கும் லிவின்? ஸோ நவம்பர் 26th மெயின்ஸ். ஸோ நவம்பர் 26 அப்படிங்கிறப்போ ரொம்ப கம்மி. இந்த தீபாவளி வருது அப்படி இப்படின்னு சொல்லி டைம் ஓடிடும். இந்த ஒரு வாரமே மக்கள் ஃபங்க்ஷன் மோடில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் நமக்கு டைமே இருக்காது. ஸோ இந்த ஒரு வாரம் வந்து இந்த ஒரு மாதம் வந்து நம்ம எப்படி ரெடி ஆகலாம் அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிராஷ் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தீபாவளிக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்கோம். இனிமேல் ஃபுல்லாகவே இந்த ஒரு மாதம் பிஓ மெயின்ஸ் லெவலில் போக போகுது. மக்களே, நீங்கள் ஒரு 2 நாள் மட்டும் ஷெடியூல் வந்து இருக்காது. கான்ஸுக்கு மட்டும் இருக்காது, கான்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இருக்காது. வெட்னஸ்டே வரைக்கும். ஆனால் அந்த இதை நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, குவாட்ராடிக் மெயின்ஸ் போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் ராங் நம்பர் மெயின்ஸ் போட்டிருந்தேன். அந்த 2 ஷெடியூலுமே ஒரு நாள் உங்களுக்கு வந்து மேபி இந்த வீக்லேயே Thursday ஆர் ஃப்ரைடே வந்து ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் வந்து ரீஷெடியூல் பண்ணப்படும். ஸோ மிஸ் பண்ணிட மாட்டோம். அதே மாதிரி நம்ம தீபாவளி ஆஃபரும் போட்டிருக்கோம். அரௌண்ட் வந்து 800 கிராஷ் கோர்ஸ்க்கு போட்டிருக்கோம். மெகாலைவ் கிராஷ் கோர்ஸ்க்கு. அதே மாதிரி ஐபிபிஎஸ் பிஓ கிராஷ் கோர்ஸ்க்கும் 399 போட்டிருக்கோம். இந்த 800 அப்படிங்கிறது 1 இயர்க்கான வேலிட்டி. நீங்கள் மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 66 ரூபா தான். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2 ரூபா தான் அந்த கிராஷ் கோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. சும்மா 8/12 தான் வரும், இல்லை 2/3. ஸோ ரொம்ப, அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு 2 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. நம்ம ஷாம்பு வாங்குற காசு தான் இவ்வளோ நம்ம கொடுக்குறோம். அதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ கிராஷ் கோர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அந்த பிஓ மெயின்ஸ்க்கு நிறையா போகுது. யூடியூப்லேயே கிளாஸஸ் போகும் மக்களே. நம்ம பிளான் வச்சுருக்கேன் நிறையா உங்களுக்கு மெயின்ஸுக்குலாம் மராத்தான்லாம் கொடுத்து நீ கொடுல நீ கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இப்போ ஏன்னா 12 hours சிஏ ரிவைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். பண்ணிடலாமா? பண்ணிடலாம். சரி, நம்ம சிஏ வந்து லிவின் சார் ஸ்டார்ட் பண்ணுவார், அதுலேருந்து போயிடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. ஒரே ஒரு சின்ன இது மட்டும் சொல்கிறேன். அக்டோபர்லேருந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வாட்ச் பண்ணிடுங்க. அக்டோபர்லேருந்து நீங்கள் ஒழுங்காக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலே அக்டோபர் அண்ட் நவம்பர் 2 மாதம் கவர் பண்ணிடலாம். அது போக பழசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months மட்டும் கவர் பண்ணாலே மேக்ஸிமம் போதுமான ஒரு டீசன்ட் ஸ்கோர் வாங்கிருக்கு. இது போக நம்மளுடைய பேங்க் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் பேங்க் அவேர்னஸில் ஒரு 25 எபிசோட்ஸ் இருக்கும். இந்த 25 எபிசோட்ஸுமே ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் டைம் கூட வந்து கமர்ஷியல் பேப்பர் யார் கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே நம்ம கிராஷ் கோர்ஸ் நியூஸ் பேப்பர். அது இல்லை, இது மாதிரி நீங்கள் குவான்ஸில் கேட்டால் எனக்கு தெரியாது தான். தெரியல, சொல்லு. மைக்கு மட்டும் கொஞ்சம் கேட்கும் அப்படின்னா ஓகே. கமர்ஷியல் பேப்பர் பற்றி கேட்டிருந்தாங்க. நன்றி சார். கமர்ஷியல் பேப்பர் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்கோம் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த 25 எபிசோடுமே பார்த்துருங்க. அது வந்து ஒரு 3 days 4 days, ஒரு நாளைக்கு 4 எபிசோடு 5 எபிசோடுன்னு பார்த்தீங்கனாலே கவர் பண்ணிட முடியும். ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். ரொம்பலாம் ஓவர் ஸ்டஃப்லாம் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வாட்ச் பண்ணிவிட்டு, முக்கியமாக பாஸ்ட் 2 monthsோடது அண்ட் அதே மாதிரி நம்பர்ஸ் வச்சு நிறைய கொஸ்டின், அப்புறம் ஸ்கீம்ஸ் வச்சு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு மேரத்தான் செஷன் மாதிரி கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி நானுமே அதை பிளான் பண்ணி தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு மேரத்தான் செஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த டைம் ரொம்ப சின்சியராக பண்ணிங்க. ஆப்வியஸ்லி 85,000 பேர் எனக்கு தெரிஞ்சு ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் 8,500 அப்படியே 1:10 இருக்கும்போது 85,000 பேர். இது ஏன் இவ்வளோ ஷாக்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் எவ்வளோ தெரியுமா? 7,000 தான். 7,000 ஆர் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அப்போ எடுத்து பாருங்கள் எவ்வளோ டைம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இதோடைய ப்ரிலிம்ஸோட கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணி 25,000 மறந்துட்டேன். ஸோ அப்போ அவருடைய எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது சொல்லி ஆமாம், அந்த மாதிரி 25,000 அந்த மாதிரி. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த தடவை வந்து கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் சார் சொன்ன மாதிரி அந்த மெயினாக அந்த ஸ்டாட்டிக் பேங்க் அவேர்னஸும் அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய
கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு 2 days 3 days ஆக்சுவலி வெனஸ்டே வரைக்கும் என்னோட செஷன்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்காது. தேர்ஸ்டேலேருந்து கண்டினியூ ஆகிடும் எல்லா ஷெட்யூல்ஸுமே. அண்ட் யூடியூப்லேயுமே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 daysக்கு வந்து ஆப்வியஸ் வெனஸ்டே வரைக்கும் இருக்காது. ஸோ தேர்ஸ்டேலேருந்து கண்டினியூ பண்ணிடலாம். தேங்க்யூ. நன்றி. ஓகே, அவ்வளோதான கரண்ட் அஃபேர்ஸ். இவ்வளோ தான் ஈஸியாக இருக்குது. சரி, affairsCloud பார்க்கலாமா? தாராளமாக கண்டிப்பாக பார்க்கணும். தாராளமாக. சரி, நிறைய பேர் வந்து affairsCloud அந்த லிவிங் சிஏ ஃபன்ஸ்டாக மட்டும் லாஸ்ட் இயர்லாம் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. கிளியர் பண்ண நிறைய பேர் பண்டில் affairsCloud. ரெண்டு சைடுமே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து மோர் தென் எனஃப் மக்களே. ஏன்னா எப்பவுமே ஒரு சைட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு போட்டு பாருங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்டி செக்ஷனுக்கு வரும். ஸோ ஆப்டி பொறுத்த வரைக்கும் வந்து நான் இப்போ தான் லிவிங் சேனல்லையும் பேசியிருந்தேன். ஒரு 35 கொஸ்டின் வருது, 60 மார்க் வருது. ஸோ ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சார் 35 கொஸ்டின் 60 மார்க் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க் இருக்கலாம், ஒரு கொஸ்டின் வந்து 1.5 மார்க்ஸ் இருக்கலாம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த 35 கொஸ்டினுமே நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட் வைக்கணும். இப்போ பிஓ ப்ரிலிம்ஸ் போகிறீங்க அப்படி இப்போ எழுதிருந்தீங்க அப்படின்னா என்ன மைண்ட் செட் வச்சுட்டு போனீங்கன்னா ரீசனிங் வந்து 35க்கு 35 போகணுங்கிற மைண்ட் செட்டில் போயிட்டு வாங்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு அதே மாதிரியே அந்த ஒரு பிஓ மெயின்ஸ் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் எப்படின்னா பிஓ ப்ரிலிம்ஸ் அப்போ 35 இப்போ நீங்கள் மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம 35 கான்ஸில் அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து நீங்கள் இல்லை ஒரே மாதிரியே இருக்கும். அடிக்க 35 நம்ம அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இருக்கணும். அப்போ எவ்வளோ தான் நம்ம மார்க்கில் வந்து நம்ம போடலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு 12 கொஸ்டினோ ஒரு 10 கொஸ்டின் போட்டாலே அதை நீங்கள் வந்து பெரிய விஷயமாக பார்க்கணும். ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கணும். இப்போ உங்களுக்கு தேவை வந்து இந்த ஒரு 30 நாளுமே நம்ம போடுற எல்லா மார்க்லையுமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் மூவ் ஆகணும். ஸோ அந்த 10 கொஸ்டின் வந்து 12 கொஸ்டின் சூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா 35 கொஸ்டினில் செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் நீங்கள் பிஓட மெயின்ஸ் எஸ்பிபிஓ மெயின்ஸ் பாட்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ஆனவங்க ஒரு 7-8 கொஸ்டின் தான் வேறு மொத்தமே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த 7-8 கொஸ்டின்ஸுமே எதில் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ராங் நம்பரில் ஒரு 2 கொஸ்டின், அந்த அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ்லாம் வரும். 2-3 நான் கிராஷ் கோர்ஸ்லாம் டீச் பண்ணுறேன். நம்ம யூடியூப்லேயும் டீச் பண்ணுறேன். இந்த x² a² + b² இந்த மாதிரி டைப்பில் டேட்டா சயின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம ஈஸியாகவே அடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த மெயின்ஸ் லெவலில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இது ஒரு 2 கொஸ்டின் வரும். இப்படி நீங்கள் சூஸ் பண்ணாலே ஒரு 7-8 கொஸ்டின் இதிலே அடிச்சிடலாம். கண்டிப்பாக 35ல் ஒரு 2 நியூ பேட்டர்ன் ராங் நம்பர், 2 நியூ பேட்டர்ன் குவாட்ராட்டிக், 2 இந்த மாதிரி டேட்டா எஃபிஷியன்சி அல்ஜிப்ரா பேஸ் பண்ணிலாம் வரும். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 6 to 7 கொஸ்டின் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து பிலிம்ஸ்க்கு படித்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஹால் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிஐ நீங்களே பார்த்துருப்பீங்க. பிலிம்ஸ்லேயே கதர்ன்னு கதற விட்டாங்க. இது எப்படி கேட்குறாங்களே தெரியாது. ஒவ்வொரு ரகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம நீங்கள் இப்போ இந்த ஒரு மாதம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நிறையா மெயின்ஸில் மார்க் போட்டு பாருங்கள். கையில் ஏதாச்சும் மெட்டீரியல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் அப்ளிகேஷன் ஓரியன்டாக டிஐ போட்டு பாருங்கள். ஏன்னா நீ டைம் ஒன்று ஒரு பேஸ் பண்ண டிஐ வரும். கண்டிப்பாக ஓரளவு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பொறுமையாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு 5 கொஸ்டினில் 3 கொஸ்டின் அடிக்கலாம். நார்மலாக நீங்கள் அப்ளிகேஷன் சம்ஸ் ஓரியன்டாக வரும். பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணி டிஐ வரும். அதாவது நான் கிளாஸில் கொண்டு வரேன். நான் நிறையா லாஸ்ட் இயர்லாம் பார்த்துருப்பில்ல. பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணி டிஐ வரும். அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி டிஐ வரும். அதுக்கப்புறம் இந்த ரேர் லைன் கிராஃப் ப்ளஸ் மிக்ஸ்டு கிராஃப் வரும். அதுக்கப்புறம் இந்த வென்டைகிராம் பேஸ் பண்ண மாதிரி கேஸ்லெட்ஸ்லாம் வரும். இதெல்லாம் நீங்கள் அதிகமாக இந்த ஒரு மாதம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் இந்த ஒரு மாதமே ஃபுல்லாகவே கிராஷ் கோர்ஸில் வந்து ஃபுல்லாமே டிஐ தான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்ளிகேஷன்ஸே பண்ணல. ஏன்னா மக்கள் ஒரு அப்ளிகேஷன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம யூடியூப்லேயே நான் வந்து மெயின்ஸ் லெவல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எல்லாமே கொண்டு வரேன். ஸோ தொடர்ந்து இந்த ஒரு மாதம் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம போடுற சேனலில் போடுற ஒரு வீடியோ கூட என்னோட வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. என் வீடியோன்னு மட்டும் கிடையாது, உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த நல்ல சோர்ஸ் இருக்கோ அதில் போகிற அந்த முக்கியமாக டிஐலாம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ முடிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் இந்த ஒரு மாதம் எவ்வளோ மார்க் எடுக்கலாம் மெயின்ஸ்க்கு? இப்போ 26th மெயின்ஸுங்களா? அப்போனா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு 1 மார்க் போதும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 50 ஃபிலிம்ஸ் மாதிரி ஒரு டெய்லி 10 மார்க் எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் மெயின் செக்ஷனல் மார்க். ஸோ வாரத்துக்கு வந்து 1 மார்க், எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 4 மார்க் எடுத்தாலே போதும். அதுவே கரெக்ட் மக்களே. 4 போதும், 4லேருந்து 5 ஓகே போதும். ஸோ இந்த மார்க்கில் வந்து ஒரு ஃபுல் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி தயவுசெய்து எடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, மார்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு என்ன ஓப்பன் ஆகும், இங்கிலீஷ். அதை முடிச்சுன்னு அப்படியே வெக்ஸாகி கிளம்பிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக அட்லீஸ்ட் செக்ஷனல் மார்க் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க சார். மெயின்ஸில் செக்ஷனல் மார்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இல்லை. கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுங்க. இப்போ நம்ம kaneeshreenalogics ஆப்லேயே மார்க் டெஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, செக்ஷனல் மார்க்கும் இருக்குது, ஃபுல் மார்க்கும் இருக்குது. நீங்கள் பட் நான் என்ன சொல்லேன்னா ஃபுல் மார்க்கே எடுத்துருங்க. ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எடுங்க. இங்கிலீஷ் அதுக்கப்புறம் ரீசனிங் ஃபுல் மார்க் எடுத்துகிட்டு அதை அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கே வந்து ஒரு ஃபுல் டே ஆயிரும். அதாவது மார்க் 1 டே அப்புறம் டயர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக அன்றைக்கி ஈவினிங்லேருந்து
ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 1 day ஆகிடும். 1 day ஆயிரும். ஸோ இதை வந்து பண்ணுங்கள், ஒரு 4 மார்க்காச்சும் ஷுவராக எடுத்துருங்க, பிளாங்காக போய் உட்காந்துடாதீங்க. அப்புறம் வேறு என்ன பண்ணலாம் இது ரீசனிங் வந்து நிறைய இந்த பஸ்ஸில் சீட்டிங் போட்டு, ஏன்னா ஃபுல்லாக தான் கேட்பாங்க. ஏன்னா நீங்களுக்கே திரு ப்ரிலிம்ஸ்லேயே பார்த்துட்டீங்கன்னா மிஷின் இன்புட் அவுட்புட் கேட்பாங்க, அதுக்கப்புறம் மெயின்ஸ் லெவலில் கோடட் பேஸ் கேட்பாங்க, மெஜாரிட்டி கோடட்ல வரும். பட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் அண்ட் சீட்டிங் வந்து நிறையா மெயின்ஸ் லெவல் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி தான், நீங்கள் ரீசனிங் ஈஸின்னு நினச்சிட்டுலாம் போகாதீங்க, சரியான பாசிபிலிட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 10 கொஸ்டின் தாண்டி விட மாட்டானுங்க. அதே மாதிரி நீங்கள் மார்க்லேயே ஒரு 10 கொஸ்டின்ஸ் போட்டாலே ஹாப்பியாக நினச்சிக்கோங்க, ரிப்போர்ட் வெக்ஸ் ஆகிடக்கூடாது. அதாவது மெயின்ஸை பொறுத்தளவுக்கு அக்யூரசி, ப்ரிலிம்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்பீட் ப்ளஸ் அக்யூரசி. மெயின்ஸை பொறுத்தளவுக்கு எவ்வளோ திரும்ப அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் மார்க் எடுக்கிறீங்கன்னா ஒரு 10 சம் நமக்கு தெரிஞ்சால் கூட அதை பாசிட்டிவாக தயவு செய்து பாருங்கள். நமக்கு 10 கொஸ்டின் தெரியுதுரா அப்படின்னு நினச்சிக்கோங்க. என்னடா 10 கொஸ்டின் தானே தெரியுது, நமக்கு அவ்வளோதான் போகல ஐயோ அப்படின்னு நினச்சிங்கனாலே முடிஞ்சு. நமக்கு தேவை இந்த 1 மாதம் பாசிட்டிவ் மைண்ட் செட். அதுக்கப்புறம் கிடைக்கிற டைமில் சிஏ ரிவைஸ் பண்ணுங்கள். எவ்வளோ மந்த் சிஏ படிக்கிறது? மினிமம் 4 months. அதாவது 4 months அப்படின்றது எல்லாரும் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, ஏதாவது 1 month தான் ஆக்சுவலாக டார்கெட் பண்ணுறாங்க. 4 மாதம்ன்றது லிமிட்டு. அதில் ஏதாவது 1 month டார்கெட் பண்ணி அதில் நல்ல இன்டெப்த் கொஸ்டின்ஸும் வந்து கேட்குறாங்க, நிறைய நம்பர் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் வந்து. ஓகே ஓகே சொல்லு ஓகே, நம்பர் பேஸ் கொஸ்டின் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸ்கீம்ஸு இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் முக்கியம். 4 மாதத்தை வந்து ஒரு ஓவரால் கவர் பண்ணுறது முக்கியம் இல்லை. ஒரே 1 மாதம் படித்தாலும் தரவாக படிச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் லக்கு அந்த மாதமே எல்லாமே கேட்டாங்கன்னா எவ்வளோ சூப்பர் இல்லை. ஸோ அதனால் ஒவ்வொரு மாதம் படித்தாலும் தரவாக படிச்சிருங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா என்னென்னா அக்டோபர்லேருந்து டெய்லி சிஏ படிச்சிடுறது தான். ஸோ அக்டோபர் நவம்பர் ஈஸியாக முடிஞ்சிடும். அண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் மட்டும் நீங்கள் கவர் பண்ணாலே போதுமானது. ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்ட்ராட்டஜி அதான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா. சரி, ஓகே, தேங்க்ஸ் லெவின். நன்றி. இங்கிலீஷ் வந்து நாங்கள் பேச விரும்பல, ரீனா மேம் பேச விரும்பல. அதாவது ஏன்னா நமக்கு எது தெரியுமோ அதை நல்லா பேசிடுவோம். ஏன்னா இங்கிலீஷ்க்கு வந்து ரீனா மேமோட ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக அவங்க இன்னும் அவங்களோட சொன்னால் கரெக்டாக இருக்கும். பட் என்ன வழக்கம் போல் அந்த ஆர்சி கேட்பாங்க, அளவுக்கு ஒன்றும் புரியாது. எல்லாம் இது ஸ்டோரி பேசிஸ் மாதிரியே இருக்காது, எல்லாமே ஏதோ கேட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து ரீனா மேம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள், சொன்னால் கரெக்டாக இருக்கும். பட் முக்கியமாக அந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்காக தயவுசெய்து பயப்படாதீங்க. நிறைய பேர் வந்து மெயின்ஸில் வந்து அந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வந்து கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அது கிளியர் பண்ண நிறையா பேர் சொன்னது சார், அதெல்லாம் ஃப்ரீ ஹிட் மாதிரி சார், அது ஒரு மேட்ரே இல்லை சார். சும்மா நான் டைப் பண்ணி வச்சு எனக்கு ஒரு 10 மார்க் போட்டாங்க சார், கிளியர் பண்ண சொன்னாங்க. அதனால் அதை பற்றி பயப்படாதீங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க, அப்புறம் கரண்ட் ஈவெண்ட்டை வச்சு ஒரு என்னது எஸ்ஏ யோசிச்சு ஒரு இன்ட்ரோ, அப்புறம் மிடில் பார்ட்டு, அப்புறம் கன்க்ளூஷன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே கொடுத்துருவாங்க. இந்த ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் அதுதான் மெயின். நீங்கள் இது பண்ண ஆக்சுவலாக அது ஏன் வைக்கிறாங்க தெரியுமா சார்? டைப் பண்ண தெரியுமா? பேங்கிங்கில் உங்களுக்கு எல்லாமே டேட்டா என்ட்ரி தானே, டிஜிட்டல். ஸோ நீங்கள் பேசிக்காக அது பண்ணுறப்போ உங்களுக்கு அது பண்ண தெரியும். இன்னொன்று எந்த ஒரு விஷயமே அங்கே வந்து டாக்குமெண்டட் தான். கவர்மெண்ட் செக்டர் எது போனாலுமே உங்களுக்கு எல்லாமே டாக்குமெண்டட் தான். ஒரு டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக டிராஃப்ட் பண்ண தெரியணும். சேம் டைம்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைப்பிங் வந்து உங்களுக்கு தெரியுதா, இல்லை நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணும்போது கரெக்டாக பண்ணுறீங்களான்ற அந்த டெஸ்ட்டு தான். ஸோ அதில் போயிட்டு இந்த டாப்பிக்கை இப்படி ஆன்சர் பண்ணிக்கணும் அப்படிலாம் பெரிய விஷயம். அதனால அது வந்து எல்லாருக்குமே அது நல்ல ஸ்கோர் தான் லாஸ்ட் டைம் வந்துருச்சு. அதை அட்டன் பண்ணாலே நல்ல ஸ்கோர் கொடுக்குறாங்க. பட் ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் அந்த சொன்ன மாதிரி கிராமட்டிக்கல் எரர்லாம் அது எல்லாமே பண்ணாலே சூப்பர் பண்ணு. ரொம்பலாம் அது ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு மைண்டு, அதுக்கு நீங்கள் வந்து பயந்துட்டு இருக்க வேணாம்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ முடிச்சுக்கலாமா? ஸோ நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கேஆர் லாஜிக்ஸ். அதில் டெய்லி சிஎல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, டெய்லி குவிசஸ் ஃப்ரீயாக இருக்குது. சரி முடிச்சுக்கலாம். ஸோ மெகா லைவ் கிளாஸ் கோர்ஸும் தீபாவளி ஆஃபர் போட்டிருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் மக்களே, பை பை. கண்டிப்பாக தேங்க்யூ, பாய். ஜாலி.